வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட்டான கல்கண்டு பொங்கல் செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு இப்போ குக்கரில் 200 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுவோம். நூறு கிராம் பாசிப்பருப்பு அதையும் போட்டுக்கிறேன். இப்போ குக்கரில் 200 கிராம் பச்சரிசி 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி 200 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், மொத்தம் 300 கிராம். இது வந்து நல்லா குலைவாக வேகணும். அதனால 300 கிராம் பாசிப்பருப்பு அரிசிக்கு நான் வந்து 600 தண்ணி ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா 200 மில்லி பால் ஊற்றுறேன். இந்த டம்ளர் அளவு 200. இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 600 மில்லி. மில்லி பால் ஊற்றுறேன். அப்போ பால் தண்ணி அளவை சேர்த்து மொத்தம் 800 மில்லி ஆயிடுச்சு. இனிமேல் இதை ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு. குக்கரை மூடி வச்சுருவோம். இப்போ ஆவி வந்தோடனே நான் வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவேன். அரிசியும் பருப்பையும் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அது வேகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து 400 கிராம் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ கல்கண்டை பொடி பண்ணி எடுத்தாச்சு. அரிசி பருப்பு பால் ஊற்றி வேக வச்சாலே இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டேன். நீங்கள் விசில் வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சோம்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும். பால் ஊற்றுறதுனால குக்கர்லேருந்து சில நேரம் பொங்கி கூட சிந்தலாம். சிம்மில் வச்சோம்னா அது பொங்கி ஒன்றும் சிந்தாது. அதனால் நான் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு குக்கரை தூக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த கல்கண்டை போடலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நான் கல்கண்டை போடுறேன். கல்கண்டு போட்டோன்னா நல்லா இலகி கொல கொலன்னு வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். பாருங்க நல்லா எப்படி இலகி வருது. இப்போ ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 50 கிராம் நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து உங்கள் இஷ்டம். நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 50 கிராம் போட்டிருக்கேன். அதில் முந்திரி பருப்பு போடுறேன். கிஸ்மிஸ் பழம் போடுறேன். முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இப்போ அதை எடுத்து பொங்கலில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுத்து போட்டாச்சு. இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் மட்டும் சேர்த்துருக்கேன். பாருங்கள் கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பொங்கல் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கல்கண்டு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. 200 கிராம் அரிசி 100 கிராம் பருப்புக்கு நான் மொத்தம் 300 கிராமு, அதுக்கு நான் 400 கிராம் கல்கண்டு போட்டிருக்கேன். இனிப்பு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இனிப்பு காணலைன்னா கூட ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். இந்த கல்கண்டு பொங்கல் சாமிக்கு பிரசாதமாக வச்சு நம்ம கும்பிடலாம். இது விசேஷம்னா இதை செஞ்சு வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.